அடடே வாப்பா ரவி. மாலதி காலட்சேபத்துக்கு போறாளாம். ஏதாவது படிச்ச பொண்ணா இருக்காளா பாத்தியா? சார் மாலதி படிச்ச பொண்ணா சார்? மிஸ்டர் ரவி, அப்பா காலட்சேபத்துக்கு போறத பத்தி உங்க அபிப்பிராயத்தை நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. ரேஸ் கோர்ஸோட உங்க புத்திமதியை நிறுத்திக்குங்க. சார் எனக்கு காலட்சேபம்னா ஒரே உசுறு சார். மாலதி உங்களுக்கும் காலட்சேபம்னா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாகத்தை நான் விட மாட்டேன் சார். நாமும் மாலதி கூட காலட்சேபத்துக்கு போவோம் சார். சார் வாங்க சார் போலாம். இல்ல வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். என்ன மரம் இருக்கிற மாதிரி இருக்கிற? இதை எடுத்து இங்க வை. பேண்ட் போட்டிருக்கான், சௌரியமா இருக்கு, எங்க வேணாலும் வைக்கிறோம். வாங்கம்மா போலாம். அப்பா நான் போறேன். போயிட்டு வா. மிஸ் மாலதி, உங்களால முடியாத காரியத்தை நான் செஞ்சு காட்டுறேன். உங்க அப்பாவை காலட்சேபத்துக்கு நான் அழைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களால செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பாப்போமா? 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 பாப்போம். பாப்போம். காலட்சேபம் போலாம் வாங்க. அது எனக்கு ஒண்ணும் புரியாதுப்பா. சார் உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும் சார். எனக்கு அதுல அனுபவம் உண்டு. நான் புரிய வைக்கிறேன் வாங்க. நீ ஏற்கனவே கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தியோ? நீங்க ஒண்ணு அந்த இடவு கலா காலட்சேபத்துல எனக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்ட்? ஆனா இந்த பாகவதர்னா நான் விடவே மாட்டேன். நான் எந்த பாகவதர்னாலும் விட்டுடுவேன். ஐயோ இந்த பாகவதர்ட்ட ஒரு ரகசியம் இருக்கு. என்னது? அது ஒரு பெரிய ரகசியம். அதுக்குதானே நான் கடுக்கம் போடுறது இல்ல. பின்ன ஏன் சார் ரகசியம்னு சொன்னீங்க? அது சார் உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சொல்லு. பாகவதர் கதை சொல்லும் போது நடுவுல அடுத்த ரேஸுக்கு டிப்ஸ் கொடுப்பாரு. அவனும் ரேஸ் வர்றானா? எவன் தான் வரல. அப்புறம் நாளைக்கு ஓட போற குதிரையில எந்த குதிரை ஜெயிக்கும் இன்னைக்கு சொல்லுவார் சார். அவர் சொல்றதை கேட்டுட்டு தான் நானே உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறது. சரி போலாம்ப்பா. கிருஷ்ண பரமாத்மாவுடைய சரித்திரம் பரம பாவனமானது. அவருடைய சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சா போறோம். அவர் என்ன பண்ண அப்படி வேண்டாம். எப்பவுமே வாழ் பத்தி படிக்கிறதோட நிறுத்திக்கணும். பெரிய மனுஷாருடைய அத்தனை லைஃப பத்தி ரொம்ப ஆராய்ச்சி சொன்னா அவ பெரிய மனுஷானே சந்தேகப்படும். குதிரை எடுத்தே சொல்லு அவசரப்படாதீங்க. காத்து அந்த நந்தவாவே ஜெகஜோதியா பிரகாசிச்சது. அந்த பையன் அப்படி நம்ம பசங்களும் இருக்கே கால் பட்டவனெல்லாம் பத்துவம் ஆயிடுறது. ட்ரெயின்ல ஏறினா ட்ரெயினை கொடுத்து விடுறாங்க, பஸ்ல ஏறினா பஸ்ஸை கொடுத்து விடுறாங்க. சாட்சாத் அக்னி பகவானுடைய அவதாரங்கள். அதனாலதான் நம்ம பசங்க வாயில எப்ப பார்த்தாலும் அக்னி. ரயில் இன்ஜின் மாதிரி குப்பு குப்புன்னு புகை வேற. கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழ ஊதினா நம்ம பசங்க சிகரெட்டை ஊதுறா. நமக்கே கடைக்கு வருவோமா? குதிரைக்கு வாயா. வருவாங்க சும்மா இருங்க. தோண கிருஷ்ண பரமாத்மா எப்பேற்பட்டவர்? அவர் சர்வலோக சாட்சி, சர்வகாரிய கர்த்தா, சர்வகாரிய நியந்தா. செய்கிறவனும் அவனே, செய்விப்பவனும் அவனே. எல்லாருக்கும் அவன் தான் கதி. என்னப்பா குதிரையை காணோம்? அதுதான் சார் நானும் யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? நீயுமா? அந்த கிருஷ்ண பரமாத்மா பாரத யுத்தத்துல அர்ஜுனனுக்கு சாரதியா இருந்து தேர ஓட்டினார். ஒரு கையில சாட்ட, ஒரு கையில கடிவாளம். சும்மா ஜாக்கி மாதிரி. குதிரைகள் எப்பேற்பட்ட குதிரைகள்! சும்மா பஞ்ச கல்யாணி மாதிரி. பஞ்ச கல்யாணி ரேஸ்ல ஓடினா மற்றவர்கள் எந்த மூளைக்கு? கமான் பஞ்ச கல்யாணி, கமான் பஞ்ச கல்யாணி, கமான் பஞ்ச கல்யாணி. ஏன் உங்க அப்பா இந்த மாதிரி கத்துறாரு? பப்ளிக் பிளேஸ்ல போய் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணலாமா? ஐ டோன்ட் லைக் திஸ். நீதானே சார்? நீங்க தானே மந்தவெளி மன்னார் சார்? ஆமா. என்ன விஷயம்? உங்களுடைய வீர தீர பராக்கிரமத்தை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். உங்களால ஒரு சின்ன உதவி ஆனுமே. என்ன விஷயம்? சும்மா சொல்லுபா. ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ண இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு கார்ல எலியட் பீச்சுக்கு வர சொல்றேன். நீங்க உங்க ஆளுங்களை விட்டு மடக்கி அவன் நகையெல்லாம் கட்ட முயற்சி பண்ணுங்க. அப்புறம் அவர் பெரிய வீரம் மாதிரி வந்து உங்களை போட்டு அடிக்கிறது சார். சும்மா பாத்தாங்க சார். சார் நீங்க பயந்து ஓடுற மாதிரி ஓடுங்க சார். 200 ரூபாய் தரேன் சார். சார் அந்த பொண்ணுக்கு எப்படியாவது என் பேர்ல நல்ல அபிப்பிராயம் ஏற்படணும். அதுக்காகத்தான் இதெல்லாம். 200 ரூபாய். 200 ரூபாய். 200 ரூபாய். சொல்லும்பா. ராத்திரி 8 மணிக்கு எலியட் பீச். நீ போ, நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. பாப்பா டீ சாப்பிடலாம். பாப்பா டீ போடுப்பா. சார் நீ என்ன உங்களுக்கு தெரியாது? உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? 4 பேர் பாப்பாங்க. அப்படி வாங்க. பழைய கில்லாடி என்ன எவ்வளவு சொல்லமா 200 ரூபாய் தட்டிங்கன்னு நீ போடா முட்டாள்.
200 ரூபாய் விட்டுறதா? மெய்யாலுமே அந்த பொண்ணை அடிச்சு போட்டுட்டு எல்லா நகையும் பிடிக்க வேண்டியதுதான். வெக்கம் மானம் இருக்கிறவங்களா இருந்தா இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லல. அதுதான் வீட்டுக்கு வந்துட்டேனே. அதுல இருந்து என்ன பத்தி புரியல. என்ன விஷயம்? உங்க அப்பாவை பார்க்க வந்த. அவரை யாரும் பார்க்க தேவையில்லை. அத பத்தி யாரும் சொல்ல தேவையில்லை. நேற்று காலட்சேபத்துல அவமானப்படுத்தினது போதாது, இன்னும் ஏன் இங்க வந்தீங்க? அப்படின்னு பெரிய அவமானது போச்சு. வேணும்தான் அப்பாவை கூட்டு வந்தீங்க. அங்க அவர் கத்துனதுல எவ்வளவு அசிங்கமா போச்சு. என்ன அசிங்கம்? உங்க அப்பாவுக்கு திடீர்னு ஆவேசம் வந்துருச்சு. பக்தி பெருக்கல சாமி வந்து கூச்ச போட்டாரு. ஆவேசம் வந்தா கமான் கமான் தான் கத்துவாங்களா? அது அவங்க மனோபாவத்தை பொறுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல வெறி இருக்கும். ஆவேசம் வரும்போது அதை பத்தி தான் கத்துவாங்க. உங்க அப்பாவுக்கு ஆவேசம் வந்தா கமான் கமான் கத்துவாரு. உங்களுக்கு ஆவேசம் வந்தா ரவி ரவின்னு கத்துவீங்க. அளவுக்கு மீறி பேசாதீங்க. உங்க மேல எனக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. மிஸ் மாலதி, என்னை பத்தி நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். உங்க அப்பாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். என்னது? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு எலியட் பீச் வந்தீங்கன்னாக்க நான் அவசியம் சொல்றேன். நாங்க எல்லாம் வரமாட்டேன். இன்னும் எங்க வருவீங்க? மேடம், உங்க அப்பாவை பத்தின பெரிய ரகசியம் இது. அப்புறம் உங்க இஷ்டம். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கா இருக்கிறது உங்க குடும்பத்துக்கே நல்லதில்லை. உங்க குடும்பத்து மேல அக்கறை இருந்தா ராத்திரி 8 மணிக்கு எலியட் பீச். என்ன முடிக்கிறா? என்னடா அது நிஜமாவே அடிக்கிறீங்க? நிஜமாவே நகை திருட வந்தாக்கா? நோ மென்ஷன் மாலதி, டோன்ட் மென்ஷன். நான் உண்மையை சொல்லட்டுமா? அந்த ரவுடி பசங்களை விட்டு நான் தான் உன்னை வழிமறைக்க சொன்னேன். டேய், நான் மிரட்டுற மாதிரி மிரட்டுறேன். நீங்க ஓடி போயிடுங்கறான்னு அவங்க என்னையே உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக அவங்கள போட்டு அடிச்சு உதைச்சு நகையை எடுத்து வந்துட்டேன். இந்த உன் நகை. ரவி, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? உன் அன்பை சம்பாதிக்கிறதுக்கு தான் மாலதி. அவன் காதலுக்கா உயிரையே தியாகம் பண்றான். ஆஃப்டர் ஆல் நான் உண்மையே தியாகம் பண்ணேன். ஐயோ, உங்களை என்ன செய்யறதுன்னு தெரியல. பேசாம லவ் பண்ணிடு.